கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 62வது நாள் பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க. இந்த 62வது நாள்ல சிஎம் அவர்கள் அவர் பேசியிருப்பாரு. சூப்பரா நேத்து பேசியிருப்பாரு. அதை நம்ம நேத்து காணொலியில கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். இப்போ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த விஷயங்களையும் சேர்த்து பார்ப்போம். அவரு முக்கியமா பார்த்தீங்கன்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை தரப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாருங்க. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்புல பார்த்தீங்கன்னா அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடையாது, நான் ஒரு குழந்தைய தான் வச்சிருக்கேன், அவங்களும் படிக்கணும், எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு, இந்த அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இது கிடைச்சிச்சுன்னா உண்மையாவே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஸோ நமக்கே தோணும், பரவாயில்ல இவங்களுக்கு அரசு வேலை கொஞ்சம் ஏதோ கொடுக்கலாம், நான் இதை முன்னாலேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், அரசு வேலை கொடுக்கலாம். ஆனா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அதன் மூலயமா கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி அரசு வேலைக்கு போவாங்க. அந்த வகையில அரசு வேலை கொடுக்க தேவையில்ல, அந்த குவாலிஃபிகேஷன்ல அரசு வேலை கொடுக்க தேவையில்ல. படிப்பு குவாலிஃபிகேஷனே இல்லாம, ஓகேங்களா, படிப்பு அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனே இருக்கக்கூடாது. ஸோ தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசு பணியை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம எக்ஸாம் எழுதி அரசு வேலை வாங்குறாங்க. அந்த அரசு வேலை இல்லாம வேற எந்த விதத்தை வேணா அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். இதுதான் நியாயமான விஷயமும் கூட. ஸோ இப்போ அரசு வேலை கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா எக்ஸாம் எழுதி அதுல குவாலிஃபிகேஷன் ஆகி அரசு வேலை செய்யறாங்க பாருங்க, அந்த அரசு வேலை கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நார்மலா எல்லாரும் ஓப்பனா கேட்டுருவாங்க, அப்ப நான் எதுக்கு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. கஷ்டப்பட்டு நான் வருஷக்கணக்கா 2 வருஷம் 1 வருஷம் உட்காந்து நாக்கு தள்ள படிச்சு கண்ணு மொழி பிதுங்க பார்த்தீங்கன்னா படிப்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு அரசு வேலை கிடைக்காது, இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சில பேர் படிக்கிறவங்கள டிமோட்டிவேஷன் பண்றவே ஆயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமா இருக்கு, நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் இருக்குது. நிறைய பேர் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அரசு வேலை வேணும், இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அரசு வேணும், அரசு வேலை வேணும், அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க, ஒரு ரேண்டமான ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. எப்பயுமே அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு சாப்பாடு கடைன்னு வச்சுங்களேன், சாப்பாடு கடையில போறீங்க, சாப்பிட்றதுக்கு போறீங்க, சாப்பாடு சூப்பரா டேஸ்டா இருக்கு, எல்லாரும் கூட்டமா வராங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, சாப்பாடு ரேட்டு 50 ரூபான்னு வச்சுங்க, ஆனா அவர் 30 ரூபா தான் கொடுக்குறாரு. 30 ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டு போறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களும், நான்ப்பா அவருக்கு மட்டும் 30 ரூபாய்ன்னு சாப்பாடு கொடுக்குறேன், நான் மட்டும் 50 ரூபான்னு கொடுக்கணுமா, எனக்கு 30 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பாங்க. இல்ல அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வேற ஏதோ சாப்பிட்றீங்க, கூடுதலா எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏன் அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடுறீங்க, அப்ப நான் என்ன இழிச்சவாங்களா, எனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. இப்ப அதே போலவே பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்களா தமிழ்நாட்டுல? எவ்வளோ போராடி பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை பார்த்தீங்கன்னா தரமாட்டீங்களா? இப்படி போராடி பார்த்தீங்கன்னா உயிர் போன எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தரப்புல பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையாவே பதில் சொல்ல முடியாதுங்க. இது நம்ம சைலண்டா தான் இருந்து ஆகணும். ஏன்னா அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நியாயமான கேள்வி தான். என்னதான் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னால சுதந்திர தியாகி, சுதந்திரத்துக்காக போராடி உயிரை விட்டவங்களுக்கே அந்த குடும்பத்துக்கே அரசு வேலை கொடுக்கல பாத்துங்க. அப்போ மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதான் சான்ஸ். நான் சொன்ன உதாரணம் மாதிரி தான். ஒரு சாப்பாடு காரில் கொஞ்சம் 2 கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டா, அது என்ன அவங்களுக்கு மட்டும் 2 கரண்டி போடுறீங்க, நானும் அதே காசு தர கொடுக்குறேன், எனக்கு 2 கரண்டி போடுங்கன்ற மாதிரி. அது என்ன அவங்க இறந்ததுக்கு மட்டும் அரசு வேலை கொடுக்குறீங்க, அப்போ இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கல்ல, இந்தந்த காரணத்தால இறந்துருக்காங்கல்ல, இவ்வளோ போராடி இறந்துருக்காங்கல்ல, இப்போ எங்களுக்கும் அரசு வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி பொறி உருண்டைக்கு போட்டு போடுற மாதிரி இது ஆகி போச்சுங்க. உண்மையாவே உயிர் இழந்திருக்காங்க, நிவாரணம் கொடுத்தீங்க, அதோட கூட நீங்க நிப்பாட்டி இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தப்பே கிடையாது, நல்லது பண்ணலாம் தப்பே கிடையாது. ஆனா அது எப்படி ஆயிடும், மக்களுக்கு ஒரு மேல் பறவையில எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லது பண்ணலாம்ப்பா, அது என்னப்பா அரசு வேலையில இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்குப்பா படிக்கணும், படிக்கிறது எதுக்கு, கஷ்டப்பட்டு படிக்கிறது எதுக்கு, அதெல்லாம் வேஸ்ட் தானே. இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எங்கன்னா இஷ்யூ நடந்தா அவங்களுக்கும் அரசு வேலை இப்படி கொடுத்துருவீங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கிறோம். அப்போ வேற எதனா ஒரு சம்பவத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா இப்போ நாங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு தானே. முக்கியமா உதாரணத்துக்கு ஒரு ஒரு 40 போஸ்டிங் இருக்குன்னா வச்சுங்களேன், அதுக்கு 4,00,000 பேர் உண்மையாவே எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் தான் இருந்துச்சு. அந்த 3 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மட்டுமே எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 3 போஸ்டிங் 4 போஸ்டிங் இந்த ஒரு 10 போஸ்டிங்குள்ள இப்படியே பாத்துங்க. இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் படிச்சுட்டு டிகிரியை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டர் போயிட்டு அதெல்லாம் காசு கட்டி சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் போகாமல் படிக்கலாம். ஆனால் கவனம் சதறிடும். டக்குன்னு ஃபோனை பார்ப்பாங்க, இல்லை விளையாட போயிடுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு டூருக்கு போவாங்க. இது மாதிரி கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கோச்சிங் சென்டர் போனால் அவங்க உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க, காசு வேற கட்டுவோம். அட்லீஸ்ட் நம்ம காசு வேஸ்ட்டாக போயிடுமேன்ற பயத்தில் கூட படிப்பாங்க. இப்படி கோச்சிங் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிகிரி முடிச்சுட்டு ஒரு 4, 5, 10 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,00,000 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ நாங்கள் இழிச்சவாங்களா அப்படின்ற கேள்வியே ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, மொத்த பேரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு எவ்வளோ காசு வேணால் கொடுக்கலாம். ஏன் ஒரு கோடி 2 கோடி கூட காசு கொடுக்குறாங்க. இப்போ அரசு வேலை செஞ்சால் கூட அவங்க வாழ்நாளில் 2 கோடி சம்பாதிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்படி காசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு கொடுக்கலாம். ஆனால் அரசு வேலைன்றது படிக்கிறவங்கள ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து ஆக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். இதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்களே தவிர அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணக்கூடாது, இது மாதிரி அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, ஒரு பொறாமை அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு நான் தான் சொல்றேன், ஒரு கோடி ரூபாய் கூட கொடுக்கட்டுமே, பல லட்சம் ரூபாய் கூட கொடுக்கணுமே. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பா 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. பிஜேபி சார்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி மற்ற கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு காசு கொடுத்துருக்காங்க. அதிகமான தொகையை கொடுத்தவங்களை மட்டும் இப்போ நான் சொன்னேன். இப்போ இவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்காங்க, அந்த குடும்பம் இது மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி நிறைய பேர் நிறைய விதத்துல இறந்துருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு காசு கொடுத்தாங்க, எத்தனை கட்சி காசு கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதையே ஒரு அரசியலா மாத்திருக்காங்க. கரூர்ல இத்தனை பேர் இறந்துருக்காங்க இல்லையா, இதையே ஒரு அரசியலா மாத்தி நான் 10 லட்சம் கொடுக்குறேன், நான் பாருங்க மக்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க. நான் பிஜேபியில இருக்கேன், நான் 2 லட்சம் கொடுத்துருக்கேன், மக்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க. இப்போ விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்துருக்காரு, அதுவும் அரசியல தான் வரும். எல்லாமே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தம்மையில அதான் நல்லது கெட்டது ரொம்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டேன், ஓப்பனா பேசிடுவேன் நானு. இப்ப வந்து எல்லாமே இது அரசியல் படுத்திட்டாங்க. இப்போ இதுதான் அந்த கரூர் விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னால எவ்வளவு பேர் கூட்ட நெரிசல்ல செத்துருக்காங்க, எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு ரீதி எதிராக பாலியல் துன்புறப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, கொலைகள் அனாவசியமா நடந்திருக்கு, காரணமே இல்லாம பகையால நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை லட்சம் கொடுத்தாங்க, எத்தனை வீட்டுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு போட்டி போடுறாங்க, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு போட்டி போடுறாங்க அப்படின்னு கேட்டா இதை அரசியல் படுத்திட்டாங்க. ஏன்னா வேற எந்த விஷயமும் மக்களுக்கு அவ்வளோ அதிகமா தெரியாது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், டெய்லியும் கொலை தான் நடக்குது அப்படின்னு மக்கள் சகிச்சுட்டு போயிடுவாங்க, அது பெரிய இஷ்யூவா ஆகாது. இப்போ மக்களுக்கு ஒரு சின்ன பசங்களை கூட்டு கூட கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இத்தனை பேர் கூட்ட நெரிசல்ல இறந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு அடிப்படையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என் கையில போனே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு செய்தியா அவங்க காதுகளா வந்திருக்கும், இது மாதிரி கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கப்பா அப்படின்னு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி வரைக்கும் பறந்ததால எல்லாருக்கும் தெரிஞ்சதால இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். இதுல யாருக்கு யார் வந்து இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்களோ, யார் இவங்களை கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்றாங்களோ மக்களுக்கு அவங்களையும் நல்லா தெரிய வரும். அதனால இதையும் ஒரு அரசியல் படுத்தணும் பண்றாங்க. இதுதான் உண்மையாவே உண்மை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி விஷயங்களும் நடந்துதான் இருக்கு. இதுக்கு போட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேடுங்க, ஏன் அரசு வேலை கொடுக்குறீங்க, நீங்கள் கோடி கூட கொட்டி கூட கொடுங்க, அரசு வேலை படிக்கிறவங்கள ஏன் டிமோட்டிவேஷன் பண்ணுறீங்க, புக் எடுத்து நீங்கள் படிச்சுக்கினே இருப்பான். நான் படிச்சுக்கினே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாளுக்கு எக்ஸாமுக்கு 10 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், படிச்சுக்கினே இருக்கேன் நான் மட்டும் அந்த போஸ்டிங்க்கு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். திடீர்னு இதே போஸ்டிங்க்கு ஒரு கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்க கொடுக்க போறோம். அப்போ நான் யோசிப்பேன், என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ஆனா நமக்கு அரசு வேலையே வராது போல இருக்கே. அந்த யோசனையா வர வைக்காதீங்கன்ற. அதனால நீங்க எவ்வளவு காசு வேணா கொடுத்துக்குங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஏன் அரசு வேலையை கூட கொடுங்க. ஆனா இந்த படிச்சு எக்ஸாம் எழுதி அதுல குவாலிபிகேஷன் ஆகி அரசு வேலையை வந்து பாருங்க, அந்த அரசு வேலையை கொடுக்காதீங்க. படிப்பு குவாலிபிகேஷன் வச்சு கொடுக்காதீங்க. நான் இதை தான் ஸ்டார்டிங் வந்து சொன்னேன், படிப்பே குவாலிபிகேஷன் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அரசு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட.
இது மாதிரி விஷயம் டிவிக்கு கொஞ்சம் இது மாதிரி யோசிச்சு சில விஷயங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டு வரீங்க, எல்லாமே சூப்பராக தான் பண்ணிட்டு வரீங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க, கான்ட்ரவர்சியெல்லாம் போயிருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து பார்ப்போம். இன்னைக்கு 62வது நாள். இதுமாரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து நம்ம சேர்த்துருவோம் கொஞ்ச நேரத்தில். ஸோ நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற கண்டென்ட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.